So we are discussing about VPC concept. So I think everyone got clear about VPC. Okay. So today we are going to discuss about VPC peering. Okay. Let's discuss about VPC peering concept. VPC peering. Let's do practically. Okay. நம்ம VPC peering concept practically implement பண்ணலாம். So already நான் explain பண்ணிட்டேன் VPC peering என்னன்னு. Okay. Let's take the one VPC. Okay. Isolated network. VPC it's an isolated network so that you can access the resource. Okay. You can access the resource inside your network only. That means உங்களோட resource வந்து like any other company or any other person can't able to access. அப்போ உங்க நெட்வொர்க் குள்ள நீங்க தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். யூ கேன் டிஃபைன் த ரூல், யார் வரலாம் யார் போகலாம். அப்போ தேர்ட் பார்ட்டி பர்சன் தே கான்ட் ஏபிள் டு ஆக்சஸ். ஓகே, ஸோ இட்ஸ் ஐசோலேட்டட் நெட்வொர்க். ஓகே, விபிசினா இட்ஸ் ஐசோலேட்டட் நெட்வொர்க். ஸோ உங்க நெட்வொர்க், ஸோ யூ கேன் கிரியேட் அ பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட் எல்லாமே நீங்க செட் பண்ணிட்டு யூ கேன் have your own control. You can have your own network control. Clear? That is VPC. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, so we are going to create a VPC. Okay, so நம்ம VPC create பண்ண போறோம். Inside this VPC I am going to create two subnet. So subnet நான் சொல்லி கொடுத்தேன் already concept. So I am going to create a two subnet. So private subnet and public subnet. Public subnet, then we are going to create a private subnet. Okay, so உங்களுக்கே தெரியும், while you are creating a VPC you'll be getting a default route table. Okay, you'll be getting a default route table. Okay, so let's consider the route table as public route table. Directா private subnet access பண்ணலாமா? See, நீங்க உங்க நெட்வொர்க் குள்ள நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்க நெட்வொர்க் குள்ள நீங்க இருக்கீங்க, அப்போ உங்க நெட்வொர்க்க்கு ஒரு ரிசோர்ஸ் பிரைவேட் சப்நெட்ல இருக்க ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். கிளியர்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பப்ளிக் சப்நெட்ல நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸ் பிரைவேட் சப்நெட் உள்ள இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அவுட் சைட் நெட்வொர்க் யாரும் வந்து டேரக்டா பிரைவேட் சப்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. அவுட் சைட் நெட்வொர்க் யாரும் வந்து. ஓகே, ஸோ அப்போ நீங்க விபிசி கிரியேட் பண்ணணும், உங்களுக்கு டிஃபால்ட்டா ரவுட் டேபிள் கிடைக்கும். அந்த ரவுட் டேபிள் நான் பப்ளிக் ரவுட் டேபிள் வச்சுக்கிறேன். ஓகே, பப்ளிக் ரவுட் டேபிள். Okay, public route table. Let's create another private route table. Okay, நம்ம ஜஸ்ட் இவ்வளோ டீப்பெல்லாம் போகிறதில்ல, சிம்பிளாக முடிக்கலாம் ப்ராஜெக்டை. ஸோ என்னன்னா வந்து ஒரு பப்ளிக் சப்நெட், ஒரு பப்ளிக் ரவுட் டேபிள். ஓகே, நம்ம ஒரு விபிசி கிரியேட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு ரவுட் டேபிள் கிடைக்கும். ஒரு பப்ளிக் சப்நெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஓகே, சூப்பர். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது பப்ளிக்காக இருக்கனால we are going to create an internet gateway. Okay, we are going to create an internet gateway to our, and we'll be attaching that internet gateway to our VPC. Direct private subnet access பண்ணலாமா? Yeah, that I got. Whether you got cleared, Ramachandran, புரிஞ்சிச்சா? டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. அவுட் சைட் நெட்வொர்க்ல இருந்து உங்க பிரைவேட் சப்நெட்டை டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. கிளியர்? ஃபைன் ராமச்சந்திரன், புரிஞ்சுல? ஓகே, பட் உங்க நெட்வொர்க் குள்ள இருக்கவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்க நெட்வொர்க் குள்ள இருக்கவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்க இன்டர்நெட் கேட்வே, ஓகே, IGW இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த இன்டர்நெட் கேட்வே உங்க ரவுட் டேபிள் ஆட் பண்ணிடுவீங்க. உங்க ரவுட் டேபிள் பப்ளிக் சப்நெட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா anyone can come outside the network, they can access your resources which is inside your public subnet. அப்போ இங்க நான் ஒரு EC2 மிஷின் வச்சிருக்கேன்னா அந்த EC2 மிஷினை வந்து யாருன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவுட் சைட் நெட்வொர்க்கும் சரி, இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கனெக்ஷன் இஸ் பாசிபிள். இப்போ என்ன பண்ண போறோம், இதே மாதிரி ஓகே காப்பி பேஸ்ட், இதே மாதிரி இன்னொரு விபிசி. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் TCS company VPC, this is CTS company VPC. Clear? Okay, fine. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ இந்த கம்பெனி இருக்குல்ல, இந்த கம்பெனியோட ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியுமா? இந்த கம்பெனியோட ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிளா? whether it's possible? No, correct. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், we are going to implement VPC peering concept.
நம்ம என்ன பண்ண போறோம், we are going to implement a VPC peering concept. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு VPC இருந்து இன்னொரு VPC எப்படி கனெக்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, அப்போ ஒரு VPCல இருந்து இன்னொரு VPC எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது பார்க்கலாம். கிளியர், லெட்ஸ் வி டு பண்ணலாமா, எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா. ஸோ யூசிங் VPC peering concept we can access. Okay, let's go to AWS account. Let's go to VPC. Create VPC only. SR tech ops சொல்லிட்டு VPC create பண்ணிக்கிறேன். CADR வந்து 10.0.0.0/16. So we'll be getting 65 plus IP address, 65K plus IP address will be getting. Then வந்து இதெல்லாமே அப்படியே இருக்கட்டும். Create VPC. அப்போ ஒரு VPC கிரியேட் பண்ணோம். இந்த VPCக்கு டிஃபால்ட்டாக ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் ஆகிருக்கும். சி SR tech ops சொல்லிட்டு கேன் யூ சி route table is created. இங்கே கிரியேட் ஆகிருப்பாங்க. ஓகே, SR tech ops சொல்லிட்டு ஆல்ரெடி இன்னொரு ரவுட் டேபிள் இருக்கு. அது ஓல்டு ப்ராஜெக்ட் டெலிட் பண்ண போல. What I do, I'll go to VPC. SR tech ops இருக்கு ஆக்சுவலி. Fine. ஓகே, நம்ம வேற VPC கிரியேட் பண்ணிக்கலாம் வேற நேம்ல. ஓகே, I will delete this. இது நான் இப்போ கிரியேட் பண்ணேன். யா, இதுதான் இப்போ கிரியேட் பண்ணேன். Let's create a new VPC. வேற நேம்ல கிரியேட் பண்ணிக்கலாம், ஸோ கன்ஃபியூஷன் இருக்காது. TCS சொல்லிட்டு நான் VPC கிரியேட் பண்ணிக்கிறேன். 10.0.0/16. okay, that's what create VPC. Subnet route table. okay, route table போனீங்கன்னா TCS னு route table வரும். see default route table இருக்கா. ஸோ அப்போ வந்து நான் என்ன போட்டுக்கிறேன், TCS public route table அப்படி கொடுத்துக்கிறேன். ஓகே, see நான் கொடுத்துட்டேன் TCS public route table அப்படி நான் கொடுத்துட்டேன். Fine. Let's go to create subnet. Let's create some subnet. Create subnet TCS. okay, TCS public subnet. Public subnet TCS. okay, this one find video. okay, என்ன கொடுக்குறேன் 10.0/24 கொடுத்தா எனக்கு வந்து 256 IP address கிடைக்கும். That's all. Create subnet. Yeah, I'll be choosing Albizone 1D. Fine. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரவுட்ல போயிட்டு ரவுட்ஸ்ல போயிட்டு, ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணியாச்சு. ரவுட் டேபிள் டிஃபால்ட்டாக இருக்கும் VPC கிரியேட் பண்ணும்போது. இப்போ IGW கிரியேட் பண்ணோம், இன்டர்நெட் கேட்வே. குட் இன்டர்நெட் கேட்வே IGW. ஸோ ஆல்ரெடி SR tech ops ஒரு இருக்கு, அதை டெலிட் பண்ணிடுறேன், டிட்டாச் பண்ணிடுறேன். வேணாம், delete this. Fine. I'll create a new internet gateway called TCS IGW. You can select any availability zone. 3 availability zone, you can choose any availability zone. It's your wish. Okay. Now IGW create பண்ணிட்டேன். I just created a IGW. Okay, fine. So இப்போ என்ன பண்ண போறேன், இந்த IGW எடுத்துட்டு வந்து I'm going to attach to my VPC. நான் கிரியேட் பண்ண IGW VPC ல அட்டாச் பண்ணனும். Let's internet gateway action attach to SR tech ops ல TCS ஓட VPC ல IGW அட்டாச் பண்ணிக்கிறேன். Fine. Yeah, attach successfully. இப்போ என்ன பண்ணோம், இந்த IGW எடுத்துட்டு வந்து ரவுட் டேபிள் அட்டாச் பண்ணோம். ரவுட் டேபிள் போய் பப்ளிக் சப்நெட்ல அட்டாச் பண்ணோம். ஓகே, கோ டு ரவுட் டேபிள். ரவுட்ஸ்ல போயிட்டு எடிட் ரவுட்ஸ்,
add route, IGW, internet gateway. That's all. Subnet association போயிட்டு public subnet add பண்ணிக்கோங்க. edit subnet, public subnet add பண்ணிக்கோங்க. That's all. Done. Okay, இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? Let's go to EC2 ஒரு machine create பண்ணலாம். Launch instance. TCS server அப்படின்னா போட்டுக்கிறேன். இப்போ I'll use any keypad. நான் வந்து Jenkins key enter இது கொடுத்துக்கிறேன். Yeah, network settings go to network settings. In VPC, go and choose TCS. அதில் subnet வந்து public subnet. அது மட்டும் தான் இருக்கு. Enable out public IP. That's all. Launch instance. Okay, அப்போ இது public subnet தான். So அப்போ இந்த instance connect பண்ணணும்னா we can connect this instance. See, I'm going to connect this instance. Public IP. Mobile system. Through mobile system, I'm going to connect. Okay, specify the user. So in the public subnet இருக்கனால you can connect. ஏன்னா இன்டர்நெட் கேட்வே எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த சப்நெட் கூட ரவுட் கூட அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? You can connect. See, you can connect. Clear? ஸோ இதில் TCSல ரீநேம் பண்ணிக்கிறேன். TCS. Okay, fine. இப்போ என்ன பண்ண போகிறோம்? We are going to create another VPC. என்ன VPC? CTS. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட இன்னொரு VPC இருக்கு. டிஃபால்ட் VPCன்னு ஒன்று இருக்குல்ல. You can use that VPC. Default என்ற ஒரு VPC இருக்கு. அந்த VPC நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது தனி VPC கரெக்டா. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன்? I will use default VPC. ஸோ அதில் வந்து நான் default VPCயில் வந்து நான் CTS ஓட சர்வர் வச்சுக்கிறேன். CTS சர்வர் default VPC. இன்னொரு if you want to create another VPC for CTS, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா I go for default VPC. ஓகே, ஏன்னா அதுவே டிஃப்ரெண்ட் VPC. Default VPC வேற, TCS VPC வேற. ஓகே, CTS server. So Jenkins key. See, in network, I'll go for default VPC, default subnet. Okay, enable. IP address enable பண்ணிக்கிறேன். That's all. Launch instance. So this is my TCS server. This CTS. Copy public IP address. Extension. SSH. இதுமே கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இதுமே பப்ளிக் சப்நெட் தான் இருக்கு. ஓகே, ஓகே, இதுவே பப்ளிக் சப்நெட் தான் இருக்கு. What I do from TCS. CTS security group. Guys, not IMAP, IIS.
Okay, this is a TCS server. So அப்ப நான் என்ன பண்றேன், this is my CTS minus CTS, this is my TCS, this is my CTS. So அப்ப என்ன பண்ண போறேன், what I do, public IP address, எனக்கு பிங் ஆகுது. இப்போ ஏன் பிங் ஆகுது எனிவன், எதனால பிங் ஆகுது எனிவன்? பிகாஸ் ரெண்டுமே பப்ளிக் சப்நெட் தான். ஓகே, இப்போ பப்ளிக் சப்நெட்ல ரெண்டுமே இருக்கனால என்ன முடியும், பிங் ஆகும். ரெண்டுமே பப்ளிக் சப்நெட்ல இருக்குன்னா இட் வில் யூ கேன் கனெக்ட் கமரைட் இன்டர்நெட் கேட் வழியாக போய் யூ கேன் கனெக்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வாட் ஐம் கோயிங் டு, இந்த டிசிஎஸ் இருக்குல்ல, இந்த டிசிஎஸ்க்கு ஒரு பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ண போறேன். I'll go to VPC, go to subnet, create subnet, create subnet, TCS, okay, subnet as private subnet, so 1B, L.0/24, okay, create subnet. Okay, அப்ப இதுக்கு route table ஒன்று create பண்ணும். Okay, yeah, keep it as TCS. I want to create route table. Create route table. TCS private. TCS private RP. Okay. Fine. இப்போ இல்லை சப்நெட் அசோசியேஷனில் போயிட்டு அதில் ஆட் சப்நெட் ப்ரைவேட் சப்நெட் அசோசியேட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். ரவுட்ஸ் பார்த்தீங்கன்னா okay, yeah. Subnet association, okay, routes, fine. Okay, got it. Okay, so இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I'm going to EC2. So இப்போ என்ன பண்ண போறேன், I'm going to create a TCS private, so go to Jenkins key, yeah, இதுல போயிட்டு TCS private subnet choose பண்ணிக்கிறேன். Okay, that's all. Launch instance, public key enable பண்றேன். Yeah, public key enable. Okay, this is TCS private subnet. இது private subnetல கிரியேட் பண்றோம். இதுக்கு இன்டர்நெட் கேட்வே இதுமே நம்ம இன்னும் அட்டாச் பண்ணல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஓகே, இப்போ இதை பிங் பண்ணி பார்க்க போறேன். இந்த டிசிஎஸ் பிரைவேட் இருக்குல்ல, இந்த ஐபி அட்ரஸை பிங் பண்றேன். சி, இந்த டிசிஎஸ் பிரைவேட்டை நான் பிங் பண்றேன். .vclc. ஸோ இதில் செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு அந்த ICMP இதுமே நம்ம எனேபிள் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதை பிங் பண்ண முடியும். ICMP இது கொடுத்தாதான் யூ கேன் பிங். So I'll go to
from TCS. Okay, from TCS I'm pinging CTS. Okay, so ping see whether I'm getting reply. ஸோ அப்போ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. அப்போ வந்து சிடிஎஸ் கம்பெனியால் டிசிஎஸ் கம்பெனியோட ப்ரைவேட் சப்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த விபிசிக்குள்ளே போக முடியல. அப்போ அந்த விபிசிக்குள்ளே போகணும்னா வாட் யூ ஹேவ் டு டு, என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு கிரியேட் அ விபிசி பியரிங். கிளியர்? நீங்கள் என்ன பண்ணணும்? விபிசி பியரிங் பண்ணணும். பியரிங் பண்ணாதான் பண்ண முடியும். அதே அதே இது பாருங்களேன், இங்கேருந்து பிங்க் பண்ணுறேன். Yeah, ISMP4 is enabled. Private, yeah. So yeah, this is private, am I right? I should use private key, private IP address use பண்ணணும். ஸோ அப்போ நான் பிங் பண்ணுறேன், பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரைவேட் தான், ஏன்னா இன்டர்னலாக கம்யூனிகேட் பண்ணோம்ல. ஸோ பிங் ஐ யூஸ் ப்ரைவேட். சிடிஎஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், டிசிஎஸோட நெட்ஒர்க்குள்ள ப்ரைவேட்டாக நான் ஐ கான்ட் கோ. ஓகே, பட் இங்கேருந்து பிங் ஐம் கெட்டிங் ரிப்ளை. எப்படி? ஏன்னா டிசிஎஸ் ஓகேங்க, நான் கொடுத்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பப்ளிக். அப்போ இது டிசிஎஸோட பப்ளிக் சர்வர், இது பிரைவேட் சர்வர். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? த்ரூ திஸ் பிரைவேட் ஐபி, டிசிஎஸோட பிரைவேட் ஐபி, பிரைவேட் சர்வர் இருக்குல்ல, அதோட பிரைவேட் ஐபி யூஸ் பண்ணி இன்டர்னலாக கேட் கம்யூனிகேட். பிகாஸ் இது ரெண்டுமே ஒரே விபிசிக்குள்ள தான் இருக்கு. ரைட்? ரெண்டுமே எதுனா இருக்கு, ரெண்டுமே ஒரே விபிசியில் இருக்கனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், இட் கேன் கம்யூனிகேட் த்ரூ த பிரைவேட் ஐபி. கிளியர்? புரிஞ்சா? ஆனா சிடிஎஸ்ஆல டிசிஎஸோட பிரைவேட் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. சி, இது ஒர்க் ஆகும், ஏன்னா இது டிசிஎஸோட ஒரே நெட்ஒர்க்லாம் இருக்கும், ரெண்டுமே ஒரே விபிசியில் இருக்கும். ஓகே, பட் சிடிஎஸ் பாருங்க, சிடிஎஸ்லேருந்து ஐ கான்ட் ஆக்சஸ், சி 10.3 ஐ கான்ட் ஆக்சஸ். அப்போ ஆக்சஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு நெட்ஒர்க்கும் கனெக்ட் ஆகும். அப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறது ரெண்டு நெட்ஒர்க்கையும்? யூசிங் விபிசி பியரிங். கிளியர்? புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சா? என்னோட கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சா? எப்படி என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிற புரிஞ்சா? இப்போ இந்த ப்ராப்ளமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கிளியர்? இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாமா? கிளியர்? இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாமா? புரியுதா? அப்போ வந்து சிடிஎஸ் வந்து தனி விபிசி, டிசிஎஸ் வந்து தனி விபிசி. இப்போ இங்கேருந்து சிடிஎஸ் கம்பெனி என்ன பண்ணும், டிசிஎஸ்ல இருக்க பிரைவேட் சப்நெட் இருக்கிறத ஆக்சஸ் பண்ணும். ஓகே, how can access? Anyone have any doubts? Anyone have any doubts? You can ask. இது வரைக்கும் என்ன ப்ராப்ளம் புரிஞ்சா? Yeah, Senthil, I'll unmute you. Yes, Senthil, you can ask doubt. chat enable அல்ல, அதான் இது பண்ணேன். ஆக்சுவலாக டோபாலஜி புரிஞ்சுது. ஸோ இப்போ வந்து சிடிஎஸோட ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணோம்னா, ரெண்டு பப்ளிக் சப்நெட் ரெண்டு விபிசிலுமே கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சு, இன்டர்நெட் கேட்வே இருந்துச்சு. ரெண்டுமே பப்ளிக் EC2 இன்ஸ்டன்ஸ் பப்ளிக் சப்நெட்ல இருந்தனால அப்போ பிங் பண்ணால் அது பப்ளிக் சப்நெட் ஆக்சஸ் பண்ண முடியுமா? அதால ஆமா, நீங்க இப்போ வேற ஒரு விபிசி இருந்தாலும் பப்ளிக்னு ஆக்சஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணிட்டீங்க. அப்போ நம்ம பப்ளிக்ல அப்போ அந்த இன்ஸ்டன்ஸ் பிங் பண்ணா இந்த இன்ஸ்டன்ஸ் ரீச் ஆகும். ஓகே, ஆமா ஆமா, பிரைவேட் தான் முடியும். பிரைவேட் தான் ஆகாது, பிரைவேட் தான் ஆகாது, ஏன்னா வேற ஒரு நெட்வொர்க்ல பிரைவேட் தான் ஆகாதுல்ல. ஓகே, அப்போ வந்து ரொம்ப சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த பிரைவேட் இப்போ டிசிஎஸ் விபிசியில் பிரைவேட் சப்நெட்ல இருக்க EC2 இன்ஸ்டன்ஸ்ல உள்ள செக்யூரிட்டி குரூப்ல பிங் அலோவ் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே ட்ரை டு பிங் பண்ணி பார்த்தீங்க, அது ஒர்க் ஆச்சு. கரெக்ட்டா? ஆமா. ஏன்னா ஒரே நெட்வொர்க். ஏன்னா பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட் பேசிக்கலாம். ஒரே நெட்வொர்க்ல இருந்துச்சுன்னா. ஓகே. 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 ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க ப்ராப்ளம் எப்படி யூஸ் கேஸ் எடுக்கிறேன். இப்போ என் யூஸ் கேஸ் என்னன்னா, இப்ப பாருங்க, இது என்னோட டிசிஎஸோட விபிசி. இது டிசிஎஸ். ஓகே. இப்போ இவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு பப்ளிக் சப்நெட் வச்சிருக்காங்க. ஓகே. பப்னு போடுறோம். பப் சப்நெட்னு ஒன்று வச்சிருக்காங்க. பப்ளிக் சப்நெட் வச்சிருக்காங்க. இதுல ஒரு மிஷின் இருக்கு. EC2 மிஷின் இருக்கு. ஃபைன். இதுல ஒரு EC2 இருக்கு. சூப்பர். ஓகே. இப்போ என்ன பண்றாங்க? இங்க ஒரு பிரைவேட் சப்நெட் வச்சிருக்காங்க. பிரைவேட் சப். இதுல ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? டேட்டா பேஸ். DB. என்ன டேட்டா பேஸ்லாம் எதுல வச்சிருப்பாங்க? DB எல்லாமே பிரைவேட் சப்நெட்லாம் வச்சிருப்பாங்க. DB எல்லாமே ஏன்னா வந்து ரொம்ப செக்யூர். ஸோ பிரைவேட்லாம் வச்சிருப்பாங்க. ஃபைன். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பப்ளிக் சப்நெட்னா இன்டர்நெட் கேட்வே கூட அட்டாச் ஆயிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். IGW. ஓகே. தென் ரவுட் டேபிள். இதுக்கு ஒரு ரவுட் டேபிள் இருக்கும். இதுக்கு ஒரு ரவுட் டேபிள் இருக்கும். RT. ஓகே. இப்போ இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். கிளியர்? இது புரிஞ்சுல? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் சைடு நெட்வொர்க் நீங்க இந்த பிரைவேட் பப்ளிக் சப்நெட்குள்ள ஈஸி டு ஆக்சஸ் பண்ண முடியும். பிங் பண்ண முடியும். கரெக்டா? ஓகே. ஏன்னா இது வந்து இன்டர்நெட் கேட்வே கண்டா இருக்கு. இன்கமிங் அவுட் கோயிங் பாசிபிள். ஓகே. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆர்கிடெக்சரே நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி திஸ், காப்பி பேஸ்ட். இந்த ஆர்கிடெக்சர் அப்படியே இங்கே கொண்டு வரேன். இது சிடிஎஸ் கம்பெனி. ஓகே. இப்போ சிடிஎஸ்க்கு நமக்கு இதெல்லாம் தேவையில்ல. பிரைவேட்லாம் தேவையில்ல. இதெல்லாம் வச்சிடல. இதெல்லாம் தேவையில்ல. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுவும் பப்ளிக்ல இருக்கு, இதுவும் பப்ளிக் இருக்கு. ரைட்? இப்போ இதுல இருந்து இதை பிங் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதுவும் பப்ளிக், இதுவும் பப்ளிக். வேற ஒரு விபிசி தான். இதுவும் பப்ளிக், இதுவும் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்? அது அவுட் சைடு நெட்வொர்க் பாசிபிள். அதுதானே பப்ளிக். அப்ப எப்படி ஒரு கனெக்ஷன்? இங்க இருந்து ரவுட் டேபிள் போய், ரவுட்ல இருந்து ஐஜிடபிள்யூ போய், ஐஜிடபிள்யூ இருந்து அவங்களோட ஐஜிடபிள்யூ போயிடும். அது என்ன மீனிங்? பப்ளிக்னா என்ன? எங்க இருந்தாலும் யாருன்னு ஆக்சஸ் பண்ணலாம். அப்ப இன்னொரு விபிசி பப்ளிக் சப்நெட் ஆக்சஸ் பண்ணலாம். அப்ப பிங் பண்ணா நம்மளுக்கு பிங் ஆயிடுச்சு. கரெக்டா? பிங் பண்ணலாமா? ஸோ அப்ப என்ன பண்றேன்? சிடிஎஸ் கம்பெனில இருந்து நான் என்ன பண்றேன்? ஓகே. பிங். ஓகே. என்ன பண்றேன்? சிடிஎஸ் கம்பெனியோட பப்ளிக் சர்வரை பிங் பண்றேன். ரெண்டுமே பப்ளிக். இதுவும் பப்ளிக் சப்நெட்ல இருக்கு, இதுவும் பப்ளிக் சப்நெட்ல இருக்கு. ஸோ ஐ கேன் பிங். கரெக்டாக. ஓகே. நான் ஐஜிடபிள்யூ வந்து ஓப்பன் பண்ணல. சாரி, ஐசிஎம்பி பேக்கெட் பிங் ஐசிஎம்பி ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ணல. லெட்ஸ் எனேபிள் தட். ஏன்னா அந்த ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ண வரும். இதுல பண்ணல. ஓகே. நானும் பண்ணல. இதுல பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு வந்துடும். சி வருதா? ரிப்ளை வருதா? சூப்பர். அதே மாதிரி இங்க இருந்து நான் சிடிஎஸ்க்கும் பிங் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டுமே பப்ளிக்ல இருக்கு. பிங். சிடிஎஸோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்ன? முடியுதா? சூப்பர். அப்ப ஃபைன். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, சிடிஎஸ் கம்பெனிஸ்ல டேட்டா பேஸ்ல ஒரு பிரச்சனை. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சிடிஎஸ் கம்பெனிகிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? சிடிஎஸ் கம்பெனிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. என்ன இருக்குன்னா, நீங்க எங்க விபிசிக்குள்ள வந்து இந்த டேட்டா பேஸை பேக்கப் எடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இந்த எம்ப்ளாயி, இந்த EC2 மிஷின் இங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயி என்ன பண்ணுவோம்? இந்த EC2 மிஷின் வழியா அவன் இந்த பிரைவேட் சப்நெட்ல இருக்க டிபியை ஆக்சஸ் பண்ணணும். ஓகே. அப்ப இந்த நெட்வொர்க் கனெக்ட் பண்ணணும். ஓகே. பாசிபிளா? செக் பண்ணலாமா? ஓகே. அப்ப சிடிஎஸ் கம்பெனி நான் தான் டிசிஎஸ் என்னதான் எடுக்க சொல்லுவாங்க பேக்கப். ஆஸ் அ சிடிஎஸ் கம்பெனில என்னதான் பேக்கப் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பிங் பண்ணி பார்க்குறேன். பிங். அப்ப பிரைவேட் சப்நெட் கரெக்டா? பிரைவேட்னா
கண்டிப்பா ஐ ஷுட் யூஸ் பிரைவேட் ஐபி அட்ரஸ். செக்யூரிட்டியில போய் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்குள்ள பார்த்தா பிங்கு நான் எனேபிள் பண்ணிட்டேன். பிங்கு நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, பிளாக் பண்ணல, வரல. அப்போ அவங்க நெட்வொர்க்குள்ளேயே என்னால் போக முடியல. அவங்க நெட்வொர்க்குள்ளேயே என்னால் போக முடியல. ஓகே, பட் பட் இதால கம்யூனிகேட் பண்ண முடியுமா? இந்த பப்ளிக் சப்நெட்ல இந்த பிரைவேட் சப்நெட்ல கம்யூனிகேட் பண்ண முடியுமா? முடியாதா? இந்த பப்ளிக் சப்நெட் பிரைவேட் சப்நெட்டை கம்யூனிகேட் பண்ண முடியாதா? முடியும். ஏன்னா ஒரே நெட்வொர்க்ல தான் இருக்காங்க. அப்ப இந்த ஈஸி டு மிஷின் இதை கனெக்ட் பண்ண முடியும். பிங் அதே ஐபி அட்ரஸ் தான், பிரைவேட் ஐபி அட்ரஸ். வருதா ரிப்ளை? ஆனா எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா, என் கம்பெனில இருந்து ஹெல்ப் கேட்கல. சிடிஎஸ் கம்பெனி தான் ஹெல்ப் கேட்டிருக்கேன், பேக்கப் வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு. அப்ப அவங்க நெட்வொர்க்ல இருந்து இந்த நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணோம். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? VPC peering we are going to implement. VPC peering enable பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அவங்களால வந்து நம்ம நெட்வொர்க் வந்து ஆக்சஸ் பண்ணணும். நம்ம நெட்வொர்க்கு வந்து பிரைவேட் சப்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த டிபியை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த டிபியில் இருக்க டேட்டாவை பேக்கப் எடுக்க முடியும். புரியுதுச்சா? கிளியர்? செந்தில் கிளியர்? புரியுதுச்சா? இதான் யூஸ் கேஸ். புரியுதா? பண்ணலாமா? கிளியர்? ஸோ அப்போ என்ன பண்ண போறேன்? இதான் பண்ணும், விபிசி பியரிங் பண்ண போறேன். கிளியர்? எஸ் சுரேந்தர், எஸ். ரியல் டைம்ல இப்படிலாம் பண்ணுவாங்க. ஓகே, ரியல் டைம்ல இப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க. So anyone have any doubts, you can ask. Clear? Let's go further. Okay, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? விபிசியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா விபிசி பியரிங் கனெக்ஷன் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போறோம். ஒன்ஸ் அவங்க பேக்கப் எடுத்ததுக்கு அப்புறம் பியரிங் கனெக்ஷன் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அவங்க பேக்கப் எடுத்ததுக்கு அப்புறம் பியரிங் கனெக்ஷன் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ விபிசி பியரிங் கனெக்ஷன் போறோம். கிரியேட் பியரிங் கனெக்ஷன். அப்ப யார் ரெக்வஸ்டர்? நீங்க யார் ரெக்வஸ்டர்? யார் வந்து ஆக்சஸ் பண்ண போறோம்? யார் வந்து யாரோட டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ண போறோம்? சிடிஎஸ் கம்பெனி தான் டிசிஎஸ் கம்பெனி வந்து ஆக்சஸ் பண்ண போறாங்க. கரெக்டா? ரைட்? அப்ப இவர் தான் ரெக்வஸ்டர். யார் ரெக்வஸ்டர்? சிடிஎஸ் ரெக்வஸ்ட் பண்ணணும். இது மாதிரி நான் வந்து உங்களோட நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணோம், நெட்வொர்க் இருக்க டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ண ரெக்வஸ்ட் பண்ணோம். ஸோ இவர் தான் வந்து என்னது ரெக்வஸ்டர். சிடிஎஸ் கம்பெனி தான் ரெக்வஸ்டர். அப்ப இந்த ரெக்வஸ்ட்டை யார் அக்செப்ட் பண்ணணும்? இவர் அக்செப்ட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? உங்களால டிபியை ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்களா? உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்காரு. அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணாதான் உங்க ஃப்ரெண்டோட போஸ்ட்டை பார்க்க முடியும். உங்களோட ஃப்ரெண்டு வந்து இதே கான்செப்ட் எடுத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல பிரைவேட் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. உங்க இன்ஸ்டாகிராம் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ல பிரைவேட் அக்கௌண்ட். பப்ளிக் அக்கௌண்ட்னா நீங்க போஸ்ட்லாம் பார்க்க முடியும். உங்க ஃப்ரெண்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல பிரைவேட் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. இப்ப அந்த பிரைவேட் அக்கௌண்ட் இருக்குன்னா அவரோட போஸ்ட் ஃபீட் தெரியுமா? போஸ்ட்லாம் தெரியுமா? அவர் போட்டிருக்க வீடியோஸ் போஸ்ட்லாம் தெரியுமா? பிரைவேட் அக்கௌண்ட் இருந்தா சுரேந்தர், ராமச்சந்திரன், செந்தில் எவ்ரிவன் தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு ரெக்வஸ்ட் அனுப்புவீங்களா? இது மாதிரி ரெக்வஸ்ட் அனுப்புவீங்க. அவர் அக்செப்ட் பண்ணாருன்னா என்ன ஆகும்? கனெக்ஷன் எனேபிள் ஆயிரும். அவரோட போஸ்ட் அவருக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம், அவரோட வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். அந்த கான்செப்ட் தான் இங்கே. அப்படியே அந்த கான்செப்ட் வந்து இங்கே போடுங்க. ஓகே, அப்போ நான் ரெக்வஸ்ட் பண்றேன் யாருக்கு? டிசிஎஸ்க்கு, பியரிங் கனெக்ஷனுக்கு. ஸோ பியரிங் கனெக்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். சிடிஎஸ் ரெக்வஸ்ட் ஏதோ நேம், எனி நேம். ஓகே, ரெக்வஸ்ட் டிசிஎஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். விபிசி என்ன? விபிசி. ஓகே, செலக்ட் தி லோக்கல் விபிசி டு பேர் வித். ஓகே, ரெக்வஸ்டர் விபிசி ஐடி ரெக்வஸ்டரோட விபிசி. அப்போ டிஃபால்ட் விபிசி. சிடிஎஸ் ஓட விபிசி வந்து டிஃபால்ட் விபிசி. ஏன்னா அதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்வஸ்ட் விபிசி டிஃபால்ட் விபிசி. ஓகே, இதான் டிஃபால்ட் விபிசி. ஓகே, மை அக்கௌண்ட் ஒரே அக்கௌண்ட்டுக்குள்ளேயும் நீங்க ரெக்வஸ்ட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கும் நீங்க ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஒரே அக்கௌண்ட்ல கூட ரெக்வஸ்ட் வரும். கரெக்டா? ஏன்னா டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட், ஒரே அக்கௌண்ட் பட் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட். ஒரே கம்பெனி பட் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒரே அக்கௌண்ட் தான். டிஃப்ரெண்ட் அனதர் அக்கௌண்ட்னா மேபி அனதர் அக்கௌண்ட்டுக்கும் நீங்க ரெக்வஸ்ட் பண்ணலாம். கிளியர்? ஒரே அக்கௌண்ட்ல மல்டிபிள் விபிசி கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒரே அக்கௌண்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, அனதர் அக்கௌண்ட்டுக்கும் நீங்க பண்ணலாம். கிளியர்? சுரேந்தர், ஹேவ் எனி டவுட்ஸ்? எஸ் ப்ரோ. ஆக்சுவலி நம்ம ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம பண்ணலாம். பட் அதே மாதிரி நம்ம சம்திங் நம்ம ஏடபிள்யூஎஸ்ல இருந்து அஷூர் இருந்தோம்னா அந்த மாதிரி பண்ணலாமா? இல்ல ஆன் பிரம்ல இருந்து ஏடபிள்யூஎஸ் பண்றது?
ஆக்சுவலி multi-cloud. மல்டி கிளவுட் வந்து ஆக்சுவலி நான் பண்ணது கிடையாது. பட் மோஸ்ட்டாக அப்படி வைக்க மாட்டாங்க. I'll check and tell you. மோஸ்ட்டாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா நான் வந்து அனதர் அக்கௌண்ட் கொடுக்குறேன். லெட்ஸ் கோ டு அனதர் அக்கௌண்ட். மோஸ்ட்டாக அப்படி பண்ண மாட்டாங்க. ஐ வாண்ட் டு செக். ஓகே, பட் அதுக்கான வழி இருக்கும். பட் இந்த பீரிங் ஆப்ஷனில் இருக்குமான்னு தெரியல. ஆனால் அதுக்கான வழி இருக்கும் கண்டிப்பாக. இப்போ ஒரு ஏடபிள்யூஎஸ்லேருந்து ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்லேருந்து நான் வந்து அஷூருக்கு வந்து நான் கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா இதில் இந்த ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல. ஐ வாண்ட் டு செக். பட் தேர் வில் பி அ வே. ஐ வில் செக் அண்ட் இன்ஃபார்ம் யூ. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் இன்ஃபார்ம். ஓகே, இட்ஸ் அ குட் கொஸ்டின். எப்படின்னா மல்டி கிளவுட், இப்போ மல்டி கிளவுட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அஷூர்லேருந்து எப்படி வந்து ஏடபிள்யூஎஸ் நெட்வொர்க்கில் போய் பியரிங் கனெக்ஷன் இருக்குது. லெட்ஸ் ரிசர்ச் அண்ட் இன்ஃபார்ம். ஓகே, சூப்பர் கொஸ்டின். ஐ வில் நோட் டவுன். அண்ட் ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் நீங்கள் நெட்வொர்க்கிங் டீப்பாக பண்ணணும்னு தேவை கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா, பட் இட்ஸ் குட் டு நோ. பட் சில பேர் வந்து நெட்வொர்க்கிங் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா, ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் நம்மளோட கோல் என்ன அப்படின்னா டு ஆட்டோமேட் கிரியேட்டிங் சிஐசிடி பைப்லைன். அப்போ யாருக்கு இது அதிகமாக தெரியணும் அப்படின்னா வாண்ட் டு பிகம் கிளவுட் இன்ஜினியர். உங்களுக்கு ஒரு வேலை விபிசியில் நெட்வொர்க் இன்ஜினியராக போட்டாங்க, கிளவுட்ல நெட்வொர்க் இன்ஜினியர் போட்டாங்கன்னா நீங்கள் தான் இது எல்லாமே அட்வான்ஸாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் பிகாஸ் இது ஃபுல்லாகவே நெட்வொர்க் இன்ஜினியர் தான் பண்ணுவார். இல்லை கிளவுட் இன்ஜினியர் நெட்வொர்க் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் தான் இது பண்ணுவாங்க. DevOps engineer will not do. But we have to know the basics. எதுக்கு அப்படின்னா to write a Terraform file. ஓகே, நம்ம Terraform பார்க்குறப்ப ஆட்டோமேட் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து we have to write the scripts. அப்போ வந்து நமக்கு இது தெரிஞ்சாதான் எழுத முடியும். பேசிக்ஸ் ஆச்சு தெரிஞ்சாதான் எழுத முடியும். கிளியர்? ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பாக இன்ட்ரெஸ்ட்னா போகலாம். பட் நீங்கள் பெருசாக இன்ட்ரெஸ்ட்னா அப்படியே விட்டுருங்க. சிம்பிள். நோ நீட். ஓகே, ஃபைன். மை அக்கௌண்ட் ஒரே அக்கௌண்ட்ல தான் 2 விபிசி இருக்கு. மை அக்கௌண்ட் திஸ் ரீஜியன் ரெண்டுமே ஒரே ரீஜியனாக இருக்கு. அக்செப்டர் யார்? அக்செப்டர் டிசிஎஸ் இஸ் அக்செப்டர். ஓகே, கிரியேட் பேரிங் கனெக்ஷன். ஓகே, கிரியேட் பேரிங் கனெக்ஷன். சி, ஸோ பக்கா பெண்டிங் அக்செப்டிங். அப்போ பெண்டிங் வந்துச்சு, அக்செப்டன்ஸ் பெண்டிங் இருக்கு. சி, ஐ சூஸ் திஸ் பெண்டிங் அக்செப்டன்ஸ். accept this request. ஸோ எனக்கு தான் ரெக்வஸ்ட் வந்துருக்கு பாருங்க. சிடிஎஸ் ரெக்வஸ்டட் டிசிஎஸ் எனக்கு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. சி பெண்டிங் அக்செப்டன்ஸ். ஸோ நான் சூஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன அக்செப்ட் பண்ணுறேன்? ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வேணும்னா ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன். கிளியர்? ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரே இதில் இருக்கனால நோட்டிஃபிகேஷன் இங்கே வந்திருக்கு. பட் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஏன்னா அவங்க அக்கௌண்ட்டில் இது மாதிரி வந்திருக்கும். கிளியர்? ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? பெண்டிங் அக்செப்டன்ஸ் வந்திருக்கு. If you want, you can reject, or if you want, you can accept. We will accept the request. Accept pantona, peering connection will be enabled. That's all. Okay, peering connection will be enabled. Okay, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரவுட்ல மென்ஷன் பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம்? peering connection enable ஆயிடுச்சு. ரவுட்ல போய் மென்ஷன் பண்ணோம். ஏன்னா எல்லாமே ரவுட் தான். Okay, go to route. Okay, go to your route table. Go to your TCS private route table. Go to your TCS private route table and go to route, edit route, add route. See, இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா CTS ஓட IP அட்ரஸ், அந்த IP ரேஞ்ச், அந்த VPC ஓட IP ரேஞ்ச் மென்ஷன் பண்ணோம். அப்ப CTS ஓட IP ரேஞ்ச் என்ன? I'll go to VPC. ஏன்னா அந்த ஐபியில் இருக்கவங்க மட்டும் தான் அந்த ஐபியில் இருக்கவங்க மட்டும் தான் நம்ம அலோவ் பண்ண போறோம். ஓகே, பீரிங் கனெக்ஷனுக்கு அந்த ஐபியில் இருக்கவங்க மட்டும் தான் அலோவ் பண்ண போறோம். ஓகே, ஸோ கோ டு ரவுட் டேபிள். ஐ திங்க் திஸ் இஸ் த டிஃபால்ட் ரவுட் டேபிள். யா, இந்த டிஃபால்ட் ரவுட் டேபிள். இதுல போனீங்கன்னா உங்களோட ஐபி ரேஞ்ச் சரி, ரவுட்ஸ்ல இதான் உங்களோட ஐபி ரேஞ்ச். அப்ப இந்த ஐபி ரேஞ்சில் வரவங்க, இந்த ஐபி அட்ரஸ்ல வரவங்க மட்டும் தான் நான் அலோவ் பண்ண போறேன் பீரிங் கனெக்ஷனுக்கு. அது ரவுட் டேபிள் நான் சொல்றேன். ஓகே, அப்ப ரவுட் டேபிள் என்ன சொல்றேன்? இந்த இதுல வரவங்களை மட்டும்தான் ஸ்லாஷ் ரைட். யா,
இந்த ரேஞ்சில் வரவங்க மட்டும்தான் பேரிங் கனெக்ஷன் நான் அலோவ் பண்ணுறேன். சி பேரிங் கனெக்ஷன், பேரிங் கனெக்ஷன், the pairing connection is not free. Sorry, இது வந்து டிஃபால்ட்டா இல்லையே. சாரி, இது வேற ஏதோ ரவுட் டேபிள். சாரி, டிசிஎஸோட ப்ரைவேட் ரவுட் டேபிள். சாரி, தப்பா சூஸ் பண்ணிட்டேன். டிசிஎஸ் ப்ரைவேட் ரவுட் டேபிள். கோ டு ரவுட். சி அதெல்லாம் இது டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஷன் இருக்காது. அதுக்காக கரெக்டாக நேம் கொடுத்துக்கணும். டிசிஎஸோட ப்ரைவேட் ரவுட் டேபிள் தான் போய் தான் நான் சிடிஎஸோட மென்ஷன் பண்ணும். அப்போ தான் அது அலோ ஆகும். ஓகே, கோ டு டிசிஎஸ் ரைட் ரவுட் டேபிள். அங்கே ரவுட்டில் போய் என்ன சொல்கிறேன், சிடிஎஸ்ல இந்த ஐபி ரேஞ்சில் வரவங்க மட்டும் நீ அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஆட் ரவுட் will paste here /scheme peering connection. See, CTS requested TCS. Save changes. பண்ணிட்டு இப்போ போய் பிங் பண்ணி பார்க்கலாம். சிடிஎஸ் கம்பெனிலேருந்து பிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் செக். வருதா பார்க்கலாம். எனக்கு வரல. கரெக்டாக தான் ரவுட் பண்ணியிருக்கேன்னா டிசிஎஸ் ரவுட் கரெக்டாக. Instance TCS private updaters. Yeah, it's correct. Okay. அப்போ நம்ம அந்த ரவுட்லையும் we have to add on that route. ரெண்டு ரவுட்லையும் ஆட் பண்ணோம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ஆட் ரவுட் டேபிள். டிசிஎஸ் ரவுட்டில் போய் ஆட் பண்ணலாம். ஃபைன், இந்த ரவுட் வந்து அலோவ் பண்ணு செக் பண்ணிக்கிறேன். ஃபைன், go to route table. Default route table என்ன பண்ணுங்க, default VPC. ஓகே, இந்த route table போயிட்டு what you do, you attach. என்ன attach பண்றீங்க, TCS ஓட IP, அந்த IP range அது மென்ஷன் பண்ணுங்க. ஸோ 10.0.1.0/16. Okay. Right. Peering connection. Yes, yes. See, clear? So ரெண்டுமே கொடுக்கணும். அதுலயும் அலோவ் பண்ணணும், இந்த ரவுட் டேபிளையும் அலோவ் பண்ணணும். ரெண்டு ரவுட் டேபிளையும் நீங்க அலோவ் பண்ணலாம். ஏன்னா ரவுட்ஸ்ங்கிறது அப்படிதான், ரெண்டுத்துலயுமே ரவுட்ஸ் நீங்க எனேபிள் பண்ணலாம். வந்து ஸ்டப்பிங் கனெக்ஷன் பண்ற கிளியர், புரியுதா? ஸோ என்ன பண்ண ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசிஎஸ் பிரைவேட் ரவுட் டேபிள் ரவுட்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இது என்ன ஜஸ்ட் நிறைய இருக்குல்ல, ஆக்சுவலி இட்ஸ் கன்ஃபியூஷன். இதான் டிசிஎஸ் நம்பரே. ஃபைன், இது டிஃபால்ட். ஓகே, இங்கே இது அப்டேட் ஆகலை, இது பழசு, சாரி. இங்கே இருக்கு, ஃபைன், இங்கே இருக்கு பாருங்க, அது அப்டேட் ஆகலை ரவுட். ஃபைன், டிசிஎஸ் பிரைவேட் ரவுட் ரவுட்ஸ். ஸோ இங்கே ஆட் பண்ணிட்டு பாருங்க. அப்போ டிசிஎஸ் பிரைவேட் ரவுட்ல என்ன பண்ணா, டிசிஎஸோட ரவுட் ஐபி, இந்த ஐபில வந்து அலோவ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அலோவ் பண்ணிடும். பேரிங் கனெக்ஷன் இங்கே எனேபிள் பண்ணிடுச்சு. ப்ளஸ் இங்கேயும் எனேபிள் பண்ணணும். சிடிஎஸ் ஓரில் போயிட்டு அங்கே ரவுட்ஸ் போய் என்ன சொன்னோம்,
டிசிஎஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஐபி அலோவ் பண்ண சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ரெண்டுத்துலையுமே சிடிஎஸோட ரவுட் டேபிள் டிசிஎஸ் மென்ஷன் பண்ணணும், டிசிஎஸோட ரவுட் டேபிள் சிடிஎஸோட இது மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணலாம் விக்கெட். சி எனக்கு ரிப்ளை வருது பாருங்க. சி சிடிஎஸ்லாம் இருக்க எஸ்டிடிஆர், இது வந்து இதோட ஐபி அட்ரஸ், ப்ரைவேட் டிசிஎஸோட ப்ரைவேட் சப்நெட் ஐபி அட்ரஸ். கெட்டிங் ரிப்ளை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரவுட்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ரவுட்ஸில் போயிட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வராது. பீரிங் கனெக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டுத்துலேயும் ரிமூவ் பண்ணுறேன், இதுலேயும் ரிமூவ் பண்ணுறேன், டிசிஎஸ் இதுலேயும் போயிட்டு ரவுட்ஸில் போயிட்டு ஐ வில் ரிமூவ் த பீரிங் கனெக்ஷன். என்ன ரிமூவ் பண்ண தெரியல. It's not working. Yes, for it. இது மாத்திரும். Default route. Okay. Intergate ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதான் வரல. இன்டர்கேட் பீரிங் கனெக்ஷன் பண்ணலாம், இன்டர்கேட் ரிமூவ் பண்ணிட்டேன். சாரி. Okay, I will remove the pairing connection. Either pairing connection, yeah, this pairing connection correct route. That's all. Yeah, it will log in. வராது. அப்போ என்ன பண்ணும், ஆட் ரவுட். ஸோ அவள் பேரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேரிங் கனெக்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணுறது மட்டும் பேரிங் ஆயிடாது. ரவுட்ஸ் தான் மெயின், அந்த ரூல் தான் மெயின். அப்போ ரெண்டுத்துல போய் இந்த ரூலை டிஃபைன் பண்ணணும். வி ஹேவ் டு டிஃபைன் த ரூல். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், நான் அகைன் ஐ வில் ரிப்பீட். டிசிஎஸ் ப்ரைவேட் ரவுட்ல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சிடிஎஸோட ஐபியை மென்ஷன் பண்ணணும். அப்போ அவங்களோட ஐபி சீரிஸ் என்ன, அதோட ஐபி சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது அந்த ரவுட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சிடிஎஸோட ரவுட்ஸில் go to route table, டிஃபால்ட் இதில் போயிட்டு அதான் சிடிஎஸோட விபிசி, அதில் போயிட்டு ரவுட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ இதில் இந்த ஐபி ரேஞ்சில் வர்றது எல்லா ஐபி அட்ரஸையும் அலோவ் பண்ணும். ஓகே, அப்போ மட்டும்தான் அலோவ் பண்ண ரவுட்ஸ். ஓகே ஃபைன். ஸோ அப்போ இந்த ரேஞ்சை மென்ஷன் பண்ணுறேன், பியரிங் கனெக்ஷன் கொடுக்குறேன். அப்போ பியரிங் கனெக்ஷனில் என்ன பண்ணும், பியரிங் கனெக்ஷனில் இந்த ஐபி ரேஞ்சில் இருக்கிற மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஓகே ஃபைன், கொடுத்தாச்சா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மென்ஷன் பண்ணியாச்சு பியரிங் கனெக்ஷன். நெக்ஸ்ட் டிஃபால்ட்டில் போயிட்டு ரவுட்ஸில் போயிட்டு இங்கேயும் பியரிங் கனெக்ஷன் மென்ஷன் பண்ணலாம். அப்போ யாரோடது, டிசிஎஸோட ஐபி ரேஞ்ச் என்ன, 10.0. ஓகே, see you are getting reply. Clear? புரிஞ்சா பேரிங் கனெக்ஷன். ஸோ அப்போ வந்து ரெண்டுமே கனெக்ட் ஆயிடுச்சு. டிசிஎஸ் வந்து டிசிஎஸ் கம்பெனி ப்ரைவேட் சப்நெட்லேருந்து சிடிஎஸ் ப்ரைவேட் சப்நெட்டை பிங்க் பண்ணலாம். சிடிஎஸ் கம்பெனி ப்ரைவேட் சப்நெட்லேருந்து டிசிஎஸ் கம்பெனி எதோட ப்ரைவேட் சப்நெட் வேணால் நீங்கள் பிங்க் பண்ணிக்கலாம். பிங் மீன்ஸ் கனெக்ட் கூட பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி டேட்டா பேக் பிங்க் பண்ண முடிச்சுன்னா கனெக்டும் பண்ண முடியும், பேக்கப்பும் நீங்கள் எடுத்துக்கலாம். கிளியர்? ஃபைன், புரியுதா? கிளியர்? நான் வந்து என்னோட விண்டோஸ் மிஷின்லேருந்து பிங்க் பண்ணுறேன். பிங்காக பாருங்க. விண்டோஸ் மிஷின்லேருந்து பப்ளிக் சர்வர் பிங்க் பண்ணுறேன். விண்டோஸ் மிஷின் சி. அப்போ என்ன பண்ணுறேன், ஐ கோ டு மை இன்ஸ்டன்ஸ் பப்ளிக் சி டிசியோட பப்ளிக் சர்வர் எடுத்துக்கிறேன், பிங் பண்ணுறேன். பிங் ஆகும். ரிப்ளை வருதா? ஐம் கெட்டிங் ரிப்ளை. இது பப்ளிக் சர்வர். ரிப்ளை வருதா? கேன் யூ சீ தி ரிப்ளை? வருதா ரிப்ளை? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வாட் ஐ வில் டு, ப்ரைவேட் பண்ணுறேன். டிசிஎஸ் ப்ரைவேட். VPC private, yeah. See, it could not be. Ping out. See, connection timeout.
பட் இங்கேருந்து பிங் பண்ணுங்க, பியரிங் கனெக்ஷன் இருக்கு. ஸோ இங்கேருந்து பிங் பண்ணீங்கன்னா clear? Got it? Any doubts? You can ask. That's all from my end. Any doubts? You can ask. Clear? Everyone is clear? Concept clear for me. See, configuration ஒண்ணுமே கிடையாது. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கான்ஃபிகரேஷன் ஒண்ணுமே கிடையாது. என்ன கான்ஃபிகரேஷன்? பியரிங் கனெக்ஷன் என்ன? ரெண்டு நெட்வொர்க்கை வந்து ரெண்டு நெட்வொர்க்ல இருக்க பிரைவேட் சப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப ஆக்சஸ் பண்ணா பியரிங் கனெக்ஷன் எனேபிள் பண்ணோம். பியரிங் கனெக்ஷனுக்கு என்ன பண்றோம்? பியரிங் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன்ல போய் நம்ம என்ன பண்ண போறோம்? பியரிங் கனெக்ஷன் கிரியேட் பண்ண போறோம். அப்ப கிரியேட் பியரிங் கனெக்ஷன் கொடுக்க போறீங்க. அப்போ அவன் என்ன கேட்கறான்? ரெக்வஸ்ட் கொடுக்க போறீங்க. யாருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்க போறீங்க? யாரோட பிரைவேட் சர்வர் ஆக்சஸ் பண்ணுமோ அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்க போறீங்க. அப்ப ரெண்டு பேர் ரெக்வஸ்டா அக்செப்டா? ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் ஒண்ணுமே கிடையாது. யாருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்க போறீங்களோ அவங்களோட விபிசி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் போயிடும். அப்புறமா ரெக்வஸ்ட் போயிடும், அந்த அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீங்க கிளிக் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சா? இப்ப நான் சொன்னேன் எல்லாமே ரவுட் தான். த்ரூ த ரவுட் பண்ணி உங்க ரவுட் பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஒர்க் ஆகும். ரூல். அப்ப பியரிங் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க. அது ரவுட் டேபிள் போய் மென்ஷன் பண்ணல. என்ன மென்ஷன் பண்ணணும்? டிசிஎஸோட ரவுட் டேபிள் போயிட்டு சிடிஎஸோட ஐபி அட்ரஸ் மென்ஷன் பண்ணணும். ஐபி ரேஞ்ச் எப்படி? டிசிஎஸ் ரவுட் டேபிள் போயிட்டு சிடிஎஸோட ஐபி ரேஞ்ச். எதுக்கு? இந்த ஐபில இருந்து யார் வந்தாலும் நீங்க அலோவ் பண்ணுப்பா. ஏன்னா அதுக்கு பியரிங் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த ஐபில இருந்து யார் வந்தாலுமே அலோவ் பண்ணு சொல்லிட்டோம். அதே மாதிரி சிடிஎஸோட ரவுட் டேபிள் போயிட்டு டிசிஎஸ்ல இருந்து யார் வந்தாலும், டிசிஎஸ் எந்த மாதிரி கனெக்ஷன் வந்தாலுமே நீயும் அலோவ் பண்ணு சொல்லிட்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவலா பண்றோம். இன்னுமே சிம்பிளா சொல்றேன். உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ரெக்வஸ்ட் தரீங்க, அவர் ஃபாலோ பண்றாரு, அவரை நீங்க ஃபாலோ பண்றீங்க, அவரோட போஸ்ட் உங்களால பார்க்க முடியாது. அதே மாதிரி நீங்க அவரும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாரு. அப்பதான் ரெண்டு பேரும் ரெண்டோட போஸ்ட் பார்த்துக்கலாம். அதே சிம்பிள் கான்செப்ட். ஓகே, பியரிங் கண்டிஷன் கொடுக்க ரெக்வஸ்ட் தர போறீங்க, அக்செப்ட் பண்ண போறீங்க. ரெண்டு ரவுட் டேபிளையும் போயிட்டு அவங்க ஐபி அட்ரஸ் மென்ஷன் பண்ண போறீங்க. ஓகே, யாரோட மீன்ஸ் ஆப்போசிட் ஐபி அட்ரஸ் மென்ஷன் பண்ண போறீங்க. தட்ஸ் ஆல். கிளியர்? வாட் அபௌட் அதர்ஸ்? கான்செப்ட் நீங்க யூஸ் கேஸ் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா டோன்ட் வாண்ட் டு எனி கன்ஃபியூஷன். எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட் த யூஸ் கேஸ். ஓகே, ஸோ ஓகே சொல்லுங்க. ஒன் டைம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இல் பி கிளியரிங் த கான்செப்ட். ஓகே, பிகாஸ் உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போது ஐபி அட்ரஸ் அப்படி மாற்றி மாற்றி போடுற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இல் பி கெட்டிங். ஓகே, எனி அதர் டவுட்ஸ் from anyone? Yes, ராமச்சந்திரன் சொல்லுங்க, என்ன டவுட்? பப்ளிக் சப்நெட்டுக்கு வந்து நம்ம 10.0.0.0/24 கிரியேட் பண்ணுவோம். அதே இது பிரைவேட் கிரியேட் பண்ணும்போது அந்த 1 ஆட் பண்றோம்ல, அதாவது வேற நெட்வொர்க்ல ஆட் பண்றோம்ல, அது ஏன் 1 நம்ம தேர்ட் சப்நெட்ல ஆட் பண்றோம்? யா, இட்ஸ் a good doubt. இது ஆல்ரெடி இட்ஸ் a good doubt. இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் ரிப்பீட் பண்றேன். ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க யோசிச்சு பண்ணுங்க, இது உங்களோட பப்ளிக் சப்நெட். ஓகே, இது உங்களோட ஸ்கிரீன் விசிபிள் இல்ல வருது. ஓகே ஓகே, ஐ ஷேர். ஸோ ஸ்கிரீன் விசிபிளா? விசிபிள். இது உங்களோட பப்ளிக் சப்நெட். ஓகேவா? இது உங்களோட பப்ளிக் சப்நெட். சரி, இப்போ இதுக்கு ஐபி ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்கீங்க? ஐபியோட ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்கீங்க? நீங்க சொன்ன மாதிரி 10.0.0.1 சாரி 0/24 கொடுத்தோம். 24னா 256 ஐபி அட்ரஸ் வரும். ஃபைன். அப்போ இதுல நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன கிரியேட் பண்றீங்க? ஒரு EC2 மிஷின், ஒரு இன்ஸ்டன்ஸ். சரி, அப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுமா? கரெக்டா இல்லையா? கரெக்டா? இதுல மொத்தமா எவ்வளவு ஐபி அட்ரஸ் இருக்கு? 256 ஐபி இருக்கு. அந்த 256 ஐபில ஒரு ஐபி இந்த மிஷினுக்கு அசைன் பண்ணவே கூடாதா? அசைன் பண்ணாம கரெக்டா? நம்ம சொல்ற இதுல இருந்து ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணோம். அப்ப எப்படி அசைன் பண்ணோம்? ரேண்டமா அசைன் பண்ணோம். இப்ப 10.0. என்ன 10.0.0.1 இந்த ஐபி அட்ரஸ் இதுக்கு அசைன் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, ஃபைன். இப்ப இது ஒரு விபிசி. அப்ப இது வந்து இதுக்கு அசைன் பண்ணி, அப்ப இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு 10.0.0.2 கொடுக்கும். இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா அது 10.0.0.3 கொடுக்கும். ஃபைன்.
இப்போ அப்படியே பிரைவேட் சப்நெட் வாங்க. இது உங்க பிரைவேட் சப்நெட். இப்போ நீங்க கேட்குற கேள்வி என்னன்னா பிரைவேட் சப்நெட் ஏன் நம்ம இதுக்கும் இதே ரேஞ்ச் கொடுக்கக்கூடாது? 10.0.0.0/24 ஏன் நம்ம இங்க வந்து சேமா கொடுக்கக்கூடாது? இந்த ஐபி ரேஞ்ச் ஏன் சேமா கொடுக்கக்கூடாது? இதுக்கும் கொடுத்தா என்ன ஆகும் நீங்களே பாருங்க. ஈஸ் டு மிஷின், இங்க ஒரு ஈஸ் டு மிஷின் கிரியேட் பண்றோம். கரெக்டா? சரி, அப்ப இதுக்கு என்ன ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும்? 10.0.0.1 அதான ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப இது அசைன் ஆகுது வச்சுக்கோங்க. இதுக்கும் அதே நம்பர் அசைன் ஆகுது வச்சுக்கோங்க. ஒரே நெட்வொர்க்ல 2 மிஷினுக்கு ஒரே ஐபி அட்ரஸ் இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க. ஒரே நெட்வொர்க்ல 2 பேருக்கும் ஒரே ஐபி அட்ரஸ் இருக்க முடியுமா? இதுக்கும் ஒரே ஐபி அட்ரஸ், இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கலாமா? சொல்லுங்க. இதுக்கு 10.0.1 வரும், இதுக்கு ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் 10.0.1. எப்படின்னா ஒரே வீட்டில் 2 பேருக்கும் ஒரே மொபைல் வச்சிருந்தா கன்ஃபியூஸ் ஆகும். ஒரே மொபைல் 2 பேருக்கும் ஐஃபோன்ல ஒரே மாடல், ஒரே கலர், எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா ஒரே வீட்டில் இருக்கீங்க. அப்போ விபிசி அப்படின்னா ஒரே வீட்டில் இருக்கீங்க. அப்போ யாராச்சும் ரெக்வஸ்ட் அனுப்புறாங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வருமா, இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வருமா? அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ரேஞ்ச் என்ன கொடுக்குறேன்? ரேஞ்ச் இங்கே 1ன்னு கொடுத்துறேன். ரேஞ்ச் என்னன்னு மாத்திரேன் 10.0.1.0. அப்போ அசைன் பண்ணும்போது என்ன ஆயிடும்? இங்கே 1 கொடுத்துருக்கேன்னா அப்போ 1 நீங்க வந்துடும். ஓகே, 1ன்னு அசைன் ஆகும். இப்போ சொல்லுங்க, ரெண்டுமே டிஃபர் ஆகுதா? இன்னொரு மிஷின் கிரியேட் பண்றான்னு வச்சுக்கோங்க. இன்னொரு மிஷின், அந்த மிஷினுக்கு என்ன வரும்? 10.0.1.2 வரும். இங்க இன்னொரு மிஷின் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும்? 10.0.0.2 வரும். இப்ப இது வேற, இது வேற. இப்ப ஏதாவது கன்ஃபியூஷன் வருமா? புரியுதா? அதனால ஐபி ரேஞ்ச் வந்து ஒரே ஐபி ரேஞ்ச் கொடுக்கக்கூடாது. கிளியர்? ஏன்னா ஒரே நெட்வொர்க். புரியுது தானே ராமச்சந்திரன்? பக்காவா புரியுது. இப்ப இன்னொரு பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம்? அதுக்கு ஒண்ணு இல்ல. நீங்க இங்க என்ன நம்பர் வேணா கொடுத்துக்கலாம். இப்ப வந்து இப்படி கூட கொடுத்துக்கலாம். 10.0.2 கூட கொடுத்துக்கலாம். 2.0 இப்படி கூட கொடுத்துக்கலாம். நீங்க என்ன நம்பர் வேணா கொடுத்துக்கலாம். 0ல இருந்து 250 ஐ திங்க் 255 வரைக்கும் நீங்க என்ன நம்பர் வேணா கொடுத்துக்கலாம். கிளியர்? ஓகே, ஐபி ரேஞ்ச் கிளியர். அதே தேர்ட் ஆக்டெட்ல ஆட் பண்றோம் பிரதர். ஆக்சுவலா அந்த 1 2 அப்படின்றது வந்து நீங்க ஆட் பண்ணலாம். இல்ல எந்த ஆக்டால வேணா நீங்க ஆட் பண்ணலாம். அது வந்து இது கிடையாது ஐபி ரேஞ்ச். ஓகே ஓகே, அதான் டவுட். 0 to 2. இப்போ இதே /16ல பிரதர் இப்போ வந்து நம்ம 24ல பண்ணிருக்கோம். இதே இது /16ல கிரியேட் பண்ணோம்னா அப்ப செகண்ட் ஆக்டர் இப்ப எப்படின்னா இதுல நீங்க எங்க வேணா மென்ஷன் பண்ணலாம். இந்த 1ங்கிறது இங்க போடலாம், இங்க போடலாம், எந்த ஆக்டேல் மென்ஷன் பண்ணலாம். /16 போட்டீங்க அப்படின்னா அப்ப எல்லா ஐபி மொத்தமாவே உங்களுக்கு வந்து 65,000 ஐபி அட்ரஸ் தான். அப்ப எல்லா ஐபி அட்ரஸும் பப்ளிக் ஆயிரும். புரியுதா? நீங்க என்ன சொல்றீங்க? /16 என்ன? 65,000 ஐபி அட்ரஸ். அப்ப நீங்க பிரிக்கவே இல்லை. மொத்த ஐபி அட்ரஸும் பப்ளிக். அப்ப மொத்த ஐபி அட்ரஸும் நீங்க பப்ளிக் ஆகணும் இல்ல பிரைவேட் ஆகணும். சப்நெட் என்ன பிரிக்கிறது? அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஐபி வேணுமோ அவ்வளவு பிரிச்சுக்கலாம். அப்ப /25னா 65,000 ஐபில இருந்து ஒரு 256 ஐபி நான் பாரோ பண்ணிக்கிறேன். கிளியர்? ஓகே. ஆனா இல்ல மோஸ்டா யூஸ் பண்றது வந்து 1624. அப்ப அப்படிதான் நான் மென்ஷன் பண்ணிருந்தோம். ஆமா 1624. ஏன்னா மோஸ்டா ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணும்போது /24 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சப் மோஸ்டா 256 போதும். அது பத்தல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? /24க்கு பதிலா you can go for some other number. Clear? 23 போலாம். என்ன நம்பர் வேணா போய்க்கலாம். கிளியர்? ஓகே, இங்க சிடிஆர் இருக்கு பாருங்க. சிடிஆர் டூல் நான் கொடுக்குறேன், ஆன்லைன்ல வரும். இது நான் ரிசர்ச் பண்ணி சொல்றேன் என்ன டூல் நல்லா இருக்கும்னு. இஃப் எனிவன் நோ ஷேர் தட் டூல். நீங்க ரியல் டைம்ல ஏதாவது சிடிஆர் டூல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க இருக்கா சிடிஆர் /17 18. ஸோ உங்களுக்கு இது என்ன வேணும்? 21 யூஸ் பண்றீங்க அப்படின்னா கேல்குலேட் பண்ணா எவ்வளவு ஐபி அட்ரஸ் வரும்? 21க்கு வந்து how much IP address you will get?
number of usable hosts. 2000 IP address we get. Clear? Yeah, okay. 1480. அப்போதுனா நீங்க அதை எடுத்துக்கலாம். அப்போ ஸ்லாஷ் என்ன எடுத்துக்கலாம்? ஸ்லாஷ் இது ஸ்லாஷ் நம்ம என்ன போட்டோம்? 23 ரைட். 21/21. ஓகே. /21 போட்டீங்கன்னா 2000 IP அட்ரஸ் வரும். 2000 IP அட்ரஸ் ஓகே அப்படின்னா 21 போட்டுக்கலாம். இல்ல 256 IP போதுனா /24 போட்டுக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ். கிளியர்? ஓகே. இப்போ இந்த ஸ்லாஷ் இது போடுறோம்ல, ஆக்சுவலா ஸ்லாஷ் நோட்டேஷன் அத கிளாஸ் லிஸ்ட் தான் இது. அதனால நம்ம எந்த இடத்துல வேணாலும் இப்ப 1ன்றத மாத்திக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆக்டேட்டை தவிர செகண்ட் ஆக்டேட்ல இருந்து எங்க வேணாலும் நம்ம மாத்திக்கலாமா? கிளாஸ் லிஸ்ட்ங்கறனால ஃபர்ஸ்ட் ஆக்டேட் கூட நீங்க மாத்தலாம். இது 10க்கு பதிலா நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். எதுல இந்த 4 ஃபீச்சர்ல என்ன நம்பர் வேணா மாத்தலாம். இது ஃபர்ஸ்ட் நம்ம தான் 10 தான் இருக்கணும் அவசியம் இல்ல. இது கூட மாத்தலாம். இங்க பாருங்க டிஃபால்ட் VPC என்ன நீங்களே பாருங்க. இவன் டிஃபால்ட் VPC என்ன வச்சிருக்கான்? டிஃபால்ட் VPC இங்க பாருங்க. CTS ஈவன் IP வச்சிருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வச்சிருக்கான்? 172 வச்சிருக்கான் பாத்தீங்களா? இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்பர் Can you see Ramsden? 172 என்ன 10 தான் வைக்கணும் இல்ல. நீங்க என்ன நம்பர் வச்சுக்கலாம்? 1 ன்னு வச்சுக்கலாம். 2 you can keep any number. Okay. Okay. Yeah, okay. Yeah, okay. Okay. Any other doubts? See, இதெல்லாம் வந்து உங்க கம்பெனி கொடுத்துருவாங்க. பட் நம்ம மோஸ்டா டெவாப்ஸ் இன்ஜினியர் இதெல்லாம் மோஸ்டா ஒர்க் பண்ண மாட்டோம். Will not be working. Network engineer will be working on that. But it's good to know this knowledge. Any doubts? ப்ரோ நம்ம கிளாஸ் பிசியில் போனால் ஐபி கவுண்ட் கம்மியாகும்ல. ஆமாம், கிளாஸ் பிசியில் போனீங்க அப்படின்னா ஐபி வந்து கவுண்ட் கம்மியாகும். ஓகே. ஐபிஎஸ்லே we have 4 classes A, B, C, D. சாரி, டியும் இருக்கு. டி வந்து மிலிட்ரி பர்பஸ் அந்த மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. கான்ஃபிடென்ஷியல் பர்பஸ் நம்ம மிலிட்ரியிலலாம் டி யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் டி. கிளாஸ் சி வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ், ஸ்மால் கம்பெனிஸ் வில் பி யூசிங் கிளாஸ் சி. கிளாஸ் பி வந்து ஓரளவுக்கு மீடியம் லெவல் கம்பெனிஸ் பி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஐபி வச்சுப்போம் கிளாஸ் பியில். கிளாஸ் ஏ வந்து டாப் எம்என்சி வில் யூஸ் கிளாஸ் ஏ. ஏன்னா அவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ், அவ்வளோ சர்வர் வச்சிருப்பாங்க. அப்போ நிறைய ஐபி அட்ரஸ் தேவைப்படும். அப்போ they will go for கிளாஸ் ஏ. ஓகே சுரேந்தர். ஸோ நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற வீட்டில் இருக்கிற ரவுட்டர்லாம் கிளாஸ் சி தான். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ரவுட்டர், நான் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் கிளாஸ் சி தான். இட்ல லிமிட்டட் ஐபி அட்ரஸ். எல்லாத்துமே லிமிட்டட் ஐபி அட்ரஸ் தான். ஐபி வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் நம்மளாம் கம்மியாக தான் கண் நிறைய மிஷின்ஸ் கனெக்ட் பண்ண போகிறது வீட்டில். ஸோ இட் பி அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரேஞ்ச். கவுண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஓகே. சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பி சி விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. Any doubts? So that's it from my end. Okay. Let's see tomorrow. I'll come out next service. Thank you. Bye. Take care. Yeah, thank you, Sunendra.